பிரதமர் சொல்லும் டபுள் இன்ஜின் என்னும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது. உங்கள் டப்பா இன்ஜின் நுழையாத மாநிலங்கள் தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறப்பதாகவும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. என்டிஏ பொதுக்கூட்டத்திற்கு பிறகு இபிஎஸ் டிடிவி அன்புமணி கூட்டாக பேட்டி. நானும் டிடிவி தினகரனும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வளர்த்த பிள்ளைகள் என இபிஎஸ் பேசியதால் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பு. நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள், என்னையும் சரி அவரையும் சரி. எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள், இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்துவிட்டோம். இபிஎஸ்க்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இருவரும் ஒன்றாக பயணிப்போம், பரப்புரை செய்வோம். டிடிவி தினகரன் பேட்டி. நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பியார்களாக எப்படி இருந்தோமோ 2017 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருந்தோமோ அது போல ஒன்றிணைந்து விட்டோம். போற இடங்களில் நாங்கள் 2 பேருமே அதுக்கு பதில் சொல்லுவோம், ஒன்றாக செல்வோம், ஒன்றாக பிரச்சாரத்துக்கு செல்வோம், தேவையான இடங்களுக்கு ஒன்றாகவே செல்வோம். அதனால இதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி. மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்படும் என்றும் அன்புமணி திட்டவட்டம். இன்னும் 2 மாதத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அமையும். அதிமுக தலைமையில் ஆட்சியில் வரும். இன்னும் 2 மாதத்திலே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் உறுதியாக வரும். குடியரசு தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 2000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக 26ஆம் தேதி 800 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் நாற்காலி என்பது கேள்விக்குறிதான். பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் அதிமுகவுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்றும் வைகோ பேட்டி. அவரு ஏதோ வீட்டில இருந்து பஸ்ஸுக்கு போகும்போது பை பை சொன்ன மாதிரி அவர் வாட்ட ஏதாவது சொல்லிட்டு போவாரு. அவருக்கு பை பை சொல்லி தான் வெளியே அனுப்பிட்டாங்க. அவர் திரும்ப அங்க வர முடியாது. முதலமைச்சர் நாற்காலிக்கெல்லாம் அவர் வர முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டிற்கு பிரதமர் வந்தவுடனே முதலமைச்சருக்கு பதற்றம் என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். முதலமைச்சர் தப்பான எஞ்சினை வைத்துக் கொண்டு ஓட்டிக் கொண்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. புலி படத்திற்காக பெற்ற 15 கோடி வருமானத்தை மறைத்ததாக கூறி வருமான வரித்துறை விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்த விவகாரம். விஜய் தரப்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை நந்தனத்தில் 3.5 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மெட்ரோஸ் பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானம் திறப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் இரவு 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜல்லிக்கட்டு அமைப்புகள் முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்று விதிமுறைகளில் தளர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. காளைகள் வீரர்கள் ஆன்லைனில் பதிவு செய்யும் முறையை அந்தந்த மாவட்ட அளவில் முடிவு செய்யலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலை சவரனுக்கு 3600 ரூபாய் கூடிய நிலையில் மாலையில் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 1,16,400 ரூபாய்க்கு விற்பனை. அதானி குழுமத்தின் பங்கு மதிப்பு 10 விழுக்காடு வீழ்ச்சி. இன்று ஒரே நாளில் 1 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என கணிப்பு. கர்நாடகாவில் பைக் டாக்ஸி சேவைகளுக்கு அரசு விதித்திருந்த தடையை ரத்து செய்து அம்மாநில உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஓலா, ஊபர், ராபிடோ நிறுவனங்கள் மீண்டும் தங்கள் சேவைகளை தொடங்க வழிவகை. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவுக்கு இடையே பயணித்த வந்தே பாரத் ரயில். கர்நாடகாவிலிருந்து ஸ்ரீநகர் சென்ற ரயில் பனி சூழ்ந்த சூழலுக்கு இடையே சென்ற ரம்மியமான காட்சி.
அமேசான் நிறுவனம் அடுத்த வாரத்திற்குள் 14,000 பேரை பணிநீக்கம் செய்ய முடிவு. அமேசானில் கோடிங் உள்ளிட்ட வேலைகள் ஏஐ வசம் செல்லும் நிலையில் நடவடிக்கை. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? ஐக்கிய அரபு அமீரகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது T20 போட்டி. நியூசிலாந்து அணி நிதான ஆட்டம்.